இந்த பிளானட்ல இந்த சின்ன ரோபோட் டைமண்ட்ஸை தேடி எடுத்துட்டு இருக்கோம். ரொம்ப வருஷம் ஆனனால அதோட பேட்டரி வீக் ஆயிரும். ஒரு கட்டத்துக்கு மேல அதால நிக்க கூட முடியாது. அதுக்கப்புறம் சோலார் பேனலை வச்சு அதோட பேட்டரி ஃபில் பண்ணிக்கும். இது மூலியமா இது எப்பவும் போல பழையபடி மாறிடும். இப்ப இதோட பவர் யூஸ் பண்ணி மறுபடியும் டைமண்ட் தேட ஆரம்பிக்கும். அப்போ பார்த்தா ஒரு ரோபோட் தனியா ஒரு கல்லை உடைச்சிட்டு இருக்கும். அதுல ஏகப்பட்ட டைமண்ட்ஸ் இருக்கும். அதெல்லாம் எடுத்துட்டு இருக்கும். ஆனா அந்த ரோபோட்டால அதுல இருக்க பெரிய பெரிய டைமண்ட்ஸை மட்டும் தான் எடுக்க முடியுது. சின்ன டைமண்ட்ஸ் எல்லாம் எடுக்க மாட்டேங்குது. இந்த சின்ன ரோபோட் ஓரமா இருந்து இதெல்லாம் நோட் பண்ணிட்டு இருக்கும். அப்போ இந்த பெரிய ரோபோட்டால அங்க ஏதோ இருக்குன்னு ஃபீல் பண்ண முடியுது. அந்த பெரிய ரோபோட் இந்த சின்ன ரோபோட்டை பாத்துரும். அதுக்கப்புறம் பெருசா கண்டுக்காம போய் கல்லை உடைக்க ஆரம்பிச்சிடும். இந்த சின்ன ரோபோட் அதோட பவரை யூஸ் பண்ணி கல்லுக்குள்ள இருக்க டைமண்ட்ஸை கண்டுபிடிக்குது. அதை அந்த பெரிய ரோபோட் கிட்ட சொன்ன உடனே வந்து உடைக்க ஆரம்பிக்கும். உள்ள ஏகப்பட்ட டைமண்ட் இருக்கும். அதுல இருக்க சின்ன சின்ன டைமண்ட்ஸ் எல்லாம் இந்த சின்ன ரோபோட் எடுத்துட்டு போகும். அதுல சைஸ் சின்னதா இருக்கிறத ஒரு பக்கமும் பெருசா இருக்கிறத ஒரு பக்கமும் போட்டிருக்கும். இதே மாதிரி தான் ரெண்டு ரோபோட்டும் ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு டைம் என்ன ஆகும்னா எல்லா டைமண்டும் எடுத்துருவாங்க. கடைசி ஒரே ஒரு சின்ன டைமண்ட் இருக்கும். அது இந்த ரோபோட் எடுத்துக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கும். ஆனா அதுக்கு அந்த பெரிய ரோபோட் விடாது. அந்த சின்ன ரோபோட் ஒரே ஒரு டைமண்டை மட்டும் எடுத்துட்டு ஓடிட்டு இருக்கும் போது அந்த பெரிய ரோபோட் ஒரு கல் எடுத்து இந்த ரோபோட் மேல போட்டுருது. அதுக்கப்புறம் அந்த டைமண்ட் எடுத்துட்டு போயிடும். அந்த டைமண்டை உள்ள போடுறதுக்கு முன்னாடி இந்த சின்ன ரோபோட் வந்து பெரிய பேராசூட்டை இழுத்து விட்டுரும். இப்போ இந்த ரோபோட்டால இந்த இடத்துல இருக்க முடியாது. அந்த பேராசூட் இந்த ரோபோட்டை ஸ்பேஸுக்கு இழுத்துட்டு போயிடுது.